மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். சந்தோஷ், சபரிமலையினுடைய மண்டல பூஜைக்கான அந்த நடை திறக்கப்பட்டிருக்கிறது. நாளை அதிகாலை 3 மணி முதல் மண்டல காலம் தொடங்கும் அப்படிங்கிற தகவல் கொடுத்திருக்காங்க. விரிவான விவரங்கள் சந்தோஷ். செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். சந்தோஷ், நடை திறக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டிருக்கிறது. மேல்சாந்தி நடையை திறந்திருக்கிறார். நாளை அதிகாலை 3 மணியிலிருந்து அந்த மண்டல காலம் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தரிசனத்துக்காக ஆன்லைனில் பக்தர்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. முன்னதாக வரக்கூடிய பக்தர்களுக்கு பல்வேறு வகையான அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கேரள அரசு சார்பாகவும் செய்தியாளர் சந்தோஷ் நினைக்கிறார். சந்தோஷ், நடை திறக்கப்பட்டிருக்கிறத பார்த்துருக்கோம். பக்தர்கள் ஆன்லைனில் தான் முன்பதிவு செய்யணுமா? என்னென்ன வகையான வழிகாட்டுதல்லாம் கொடுத்துருக்காங்க? நிச்சயமாக சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்து வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் தேவசம் போர்டு வைத்திருக்கிறது. அந்த ஒரு சிலருக்கு அந்த ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்வது முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் இந்த கேரளா, அதாவது சபரிமலை அமைந்திருக்கக்கூடிய பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய நகர்பகுதிகள், அதாவது எரிமேலி, நிலக்கல், பம்பை, அதே போல வண்டிப்பெரியார் உள்ளிட்ட பகுதிகளில் உடனடி முன்பதிவு செய்யக்கூடிய நிலையங்களை அமைத்திருக்கிறார்கள். அங்க பக்தர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். அதே போல தற்பொழுது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாலை மண்டல பூஜைக்காக நடை 5 மணிக்கு, சரியாக 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பழைய, அதாவது தற்போது இருக்கக்கூடிய மேல்சாந்தி மூலவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்திருக்கிறார். தற்பொழுது 18ஆம் படி வழியாக பக்தர்கள் அனைவருமே கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காலையிலிருந்து பம்பையிலேயாக இருந்தாலும் சரி, சன்னிதானத்திலேயாக இருந்தாலும் சரி, பல மணி நேரம் பக்தர்கள் அந்த சன்னிதானத்திற்கு வருவதற்கு அவர்கள் காத்திருந்திருக்கிறார்கள். தற்பொழுது 5 மணிக்கு நடை திறக்கப்பட்ட பிறகு பக்தர்கள் அனைவருமே, அதாவது நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் ஐயப்பனை தரிசிப்பதற்காக சன்னிதானத்திற்கு 18ஆம் படி வழியாக வந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே தரிசனம் முடித்துவிட்ட பிறகு நாளைக்கு காலையில தான் அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட இருக்கிறது. அந்த 3 மணிக்கு மேலதான் நெய்யபிஷேகம் நடைபெறும். எனவே தற்பொழுது வந்திருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் அனைவருமே சுவாமி தரிசனம் செய்து முடித்துவிட்டு நாளை காலை 3 மணிக்கு நடை திறந்த பிறகு மண்டல பூஜைகள் தொடங்க இருக்கிறது. அந்த மண்டல பூஜைகள் நடைபெற சமயத்துல தான், அதாவது நெய்யபிஷேகம் முடித்து இன்றைக்கு வந்த பக்தர்கள் அனைவருமே நாளைக்கு காலையில திரும்பி செல்லக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு முன்பதிவானது வழக்கத்தை விட அதிகமாக முன்பதிவு, அதாவது ஸ்பாட் புக்கிங் சொல்லக்கூடியது நடந்திருக்கிறது. அதிக அளவிலான பக்தர்கள் தற்பொழுது சபரிமலை சன்னிதானத்துல சுவாமி தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். தினம்தோறும் 70,000 பக்தர்களை அனுமதித்து, அதே போல ஸ்பாட் புக்கிங் என்று சொல்லக்கூடிய வகையில ஒரு 90,000 பேரை தினசரி சுவாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கலாம் என்ற ஒரு விதியை தான் தற்பொழுது தேவஸ்வம் போர்டு நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. இருந்தாலும் வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அனைத்து ஸ்பாட் புக்கிங் நடைபெறக்கூடிய அந்த இடத்துல அதை செய்து கொடுப்பதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த 44 நாட்கள் மண்டல பூஜைக்காக நடை திறந்திருக்கும். அந்த சமயத்தில் வரக்கூடிய அனைத்து பக்தர்களுமே ஐயப்பனை தரிசிப்பதற்கு ஏற்ற வகையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.